ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் முதல் 3 பாதங்களும் கொண்ட மிதுன ராசிக்கு இந்த மாதம் ராசி அதிபதி புதன் சூரியன் மற்றும் கேதுவுடன் மாத முதல் வாரத்தில் சிம்மத்தில் இருக்கும். 7ஆம் தேதி மாலை தன்னுடைய மற்றொரு இடமான கன்னி ராசிக்குள் பெயர்ச்சியாகும். அங்க புதன் உச்ச வலிமை பெறும். அங்கே 27ஆம் தேதி வரை பத்திர யோகத்தை தந்து பிறகு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும். துலாம் ராசியில் சுக்கிரனுடன் நட்பாக இணையும். ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ஏற்கனவே உச்ச நிலையில் குடும்பம் மற்றும் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருக்கார். அவருடைய பார்வையும் 10ஆம் வீட்டின் மீது இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு நல்ல வருமானத்திற்கான மாதமாகவே சொல்லலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரித்து முடங்கி கிடந்த பாக்கிகளும் வசூலாகும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செட் ஆகும். அதனால இந்த மாதம் ஏற்கனவே ஒரு தொழில் கைவசம் இருப்பவர்கள் அந்த தொழிலையே விரிவாக்கம் செய்யவோ அல்லது புது கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது புதிதாக வேறொரு தொழில் தொடங்கவோ தாராளமாக முதலீடுகளை இறக்கலாம். தொழில் நல்ல விருத்தி அடையும். நல்லதொரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகள் இடையே நல்ல புரிதல் ஏற்படும். இந்த மாசத்துல ஏற்றுமதி இறக்குமதி தொழில், லாஜிஸ்டிக்ஸ் தொழில், ஐடி மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள், மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், செய்தி நிறுவனம் போன்ற தொழில்களும், கல்வி நிறுவனங்கள், ஆன்லைன் வகுப்புகள், தனியார் பேங்குகள், நிதி ஆலோசனை நிறுவனங்கள், வழக்கறிஞர் தொழில் அனைத்தும் வருமானத்தில் அருமையான வளர்ச்சியை பார்க்கும். 4ஆம் வீட்டில் புதன் உச்சமடைவதால் நிலம் மற்றும் வீடு விற்பனை, பில்டர்ஸ், உட்புற அலங்காரம் மற்றும் கட்டுமான பொருள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவிலான பிசினஸ் டீல்கள் முடிவாகும். உணவகங்கள், கேட்டரிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், திருமண மண்டபங்கள், ஆடை மற்றும் ஆபரண தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் நன்றாக இருக்கும். அதுவே பெரிய தொழிற்சாலைகள், கனரக இயந்திரங்கள் உற்பத்தி, இரும்பு அல்லது உலோகம் சார்ந்த உற்பத்தி தொழில்களில் உற்பத்தி சீராக இருக்கும். லாபம் சுமாராக இருக்கும். இந்த மாதிரியான தொழிலில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மளிகை மற்றும் அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் சில்லறை வர்த்தகத்தில் வியாபாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல லாபம் இருக்குமே தவிர திடீர் வளர்ச்சி இருக்காது. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் உழைப்புக்கேற்ற பலன் இருக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் அதை போன்ற யூக வணிகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் அதிபதி சனி வக்ர நிலையில் இருப்பதால் அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்தால் பணம் முடங்க வாய்ப்புள்ளது. உத்தியோகம் அமைப்பை பார்க்கையில் மாதம் 2ஆம் பாதியில் செவ்வாய் குருடன் 2ஆம் இடத்துல சேர்ந்துவிடும்.
சூரியன் 4ஆம் இடத்துல புதனுடன் சேர்ந்துவிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்கார். கேது கிரகம் 3ஆம் வீட்டுல இருக்கும். இந்த அமைப்பு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பலத்தை தரும். வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். கடினமான வேலைகளும் உங்களுக்கு எளிதாக மாறும். இதனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பாராட்டுக்கள் கிடைக்கும். வேலையில் அதிகாரமும் செல்வாக்கும் உயரும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு மற்றும் பதவி மாற்றம் எதிர்பார்த்தது போலவே கிடைக்கும். வேலையை பொறுத்தவரையில் போன மாதத்தில் இருந்தே ஓரளவு நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பித்திருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த ரொம்ப நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, அதிலும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் விரும்பிய நாடுகளில் அல்லது உங்களுக்கு ஏற்ற நாடுகளில் வேலை கிடைத்துவிடும். இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் யோகம் இருக்கிறது. பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பற்றி பார்க்கும் போது 2ஆம் வீட்டில் உச்சகுரு இருப்பதும் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதும் நிதிநிலையை வலுப்படுத்தும். வருமானம் சற்று உயரும். சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்கும் அமைப்பு இருக்கிறது என்பதால் அதற்கும் முக்கியத்துவம் தருவீர்கள். 4ஆம் இடத்தில் புதன் உச்சநிலை பெற்று 7ஆம் தேதி முதல் இருக்கப் போவதால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நேரம் நல்லா இருக்கு. வண்டி வாகனம், நிலம், வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அதுல இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிடும். குடும்பம் பற்றி பார்த்த போது முதலில் குடும்பத்தில் தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தாயிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமும் நன்மைகள் உண்டாகும். இந்த மாதம் 18ஆம் தேதி வரையில் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு கிரகம் மட்டுமே இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் இருக்கும். 6ஆம் அதிபதி செவ்வாய் 18ஆம் தேதி 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி நீசபங்கம் ஆவதால் கோபம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சண்டைகள் உருவாகலாம். கவனம் வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதனால் உறவினர்கள் வருகை மற்றும் ஆன்மீக பயணங்களால் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் இருப்பதும் மற்றொரு சுபகிரகமான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன்கள் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் கைகூடும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சுமூகமாக முடியும். அப்படியெல்லாம் கிடையாது, மன வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றுதான். கோச்சார நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் இருவரின் பிறந்த ஜாதகத்தில் யாருக்காவது ஒருவருக்கோ அல்லது 2 பேருக்குமோ திருமணம் சம்பந்தப்பட்ட கட்டங்கள் பாதித்தோ அல்லது நடப்பு தசா புத்திகளின் கிரகங்கள் பாதித்தோ இருக்கலாம். அதை சரிபார்த்து கொள்வது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்கு பார்க்கும்போது புண்ணியஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் காலம் அருமையாக மாறுகிறது. தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த மாதத்திலேயே நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பு, வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் மனதிற்கு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த செப்டம்பர் மாதம் உண்மையான நல்ல காதலர்களுக்கு இனிமையான சந்தோஷமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். காதலில் புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். பார்ட்னரிடமிருந்து எதிர்பார்க்காத கிஃப்ட் கிடைச்சி சந்தோஷம் பெருகும். சிலருக்கு மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும். காதல் விவகாரத்தை பெற்றோர்களிடம் சொல்லி சம்மதத்துடன் திருமண ஏற்பாடு நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களும் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி மாணவர்களுக்கு என்று பார்க்கையில் ராசி அதிபதி புதன் 4ஆம் வீட்டுல உச்சம் என்பதே பெரிய பிளஸ் பாயிண்ட். நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வி மீது, படிப்பின் மீது ஆர்வம் பிறக்கும். அதனால போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி தேர்வுகள் அல்லது வெளிநாட்டு படிப்பிற்கு முயற்சிக்கும் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். 3இல் கேது இருப்பதால் தைரியம் நன்றாக இருக்கும். ஆனா பலருக்கும் அவசர எண்ணம் அதிகமாக இருக்கும் என்பதால பரீட்சையில சில கொஸ்டின்ஸை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் போது பெரிய பாதிப்புகள் எதுவும் காணப்படல. உடல் நலம் சீராகவே இருக்கும். பழைய நாள்பட்ட நோய்களில் இருந்து கூட நிவாரணம் கிடைக்கும் அமைப்பு இருக்கிறது. சரியான உணவு பழக்கத்தையும் தேவையான ஓய்வையும் சரியாக கடைபிடித்தாலே இந்த மாதம் ஆரோக்கியமாக செல்லும். உங்களுக்கான இந்த மாத எளிய பரிகாரங்கள்: புதன்கிழமை அன்று கர்டாழ்வாரை வணங்கி வருவதும், கோகுலாஷ்டமி அன்று உங்களால் முடிந்தவரை ஒரு ஏழை குழந்தைக்கு படிப்புக்காக உதவுவதும் மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும்.
உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை, அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.